டீச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா அம்மா தானா. சிட்டுக்காட்டியும் சிறுகதை சொல்லியும் நம்மை வியப்பில் ஆழ்த்துவாள் அவள். ஒரு அருமையான கவிதை எழுதினான். மழையில் நனைந்து விட்டு வீட்டுக்குள் வந்தேன். நல்லா கவனிங்க, கவிதை அழகான கவிதை. மழையில் நனைந்து விட்டு வீட்டுக்குள் வந்தேன். முட்டாள், கொடை எடுத்துகிட்டு போயிருக்கப்படாது என்றார் அப்பா. அவன் எப்போவுமே மழையில் நனைஞ்சிட்டு ஏன் காசில் தான் மாத்திரை வாங்கி திம்பான் என்று சொன்னான் சம்பாதிக்கும் அண்ணன். அவன் ஒரு லூசு என்றால் என் அக்கா. அப்போது கையில் துண்டோடு ஓடி வந்த என் தாய் சொன்னாள், என் பிள்ளை வெளியே போகிற நேரம் பார்த்தா மழை பெய்ய வேண்டும் என்று கேட்டால் அவள் தான் தாய். என் பிள்ளை வெளியே போகிற மழை அது பாட்டுக்கு பெய்யுது, இவர் வர்றாரு நாக்கும் பெய்யுது. ஆனால் என் பிள்ளை வெளியே போகிற நேரம் பார்த்தா மழை பெய்ய வேண்டும் என்று கேட்டால் அதுவே சிறப்பு. இன்னும் அழகான கவிதை ஒன்று. எங்கள் வீட்டில் சாப்பாடு சூடாக இருந்தால் என் அப்பா சாப்பிடுவார், சுவையாக இருந்தால் என் அண்ணன் சாப்பிடுவார், இனிப்பாக இருந்தால் என் தங்கை சாப்பிடுவாள், மிச்சம் இருந்தால் மட்டுமே என் தாய் சாப்பிடுவாள். அவள் தான் தாய். அதனால தான் குழந்தைகள் போய் அம்மாட்ட 100 கேள்வி கேட்பீங்க. அது சின்ன பிள்ளைகளாக இருந்தால் நிறைய கேட்போம். அம்மாட்ட போய், அம்மா என் பையங்க, என் நோட்டுங்க, என் பேனா எங்க, இதெல்லாம் அம்மாட்ட கேட்போம். அப்பாட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்போம், அப்பா அம்மா எங்க. சில